الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்து வாழ்க்கையின் நபி அவர்களின் கடைசி 5 ஆண்டுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹுதைபியா வெற்றிக்கு பின்னால் படைப்படையாக முஸ்லிம்கள் வருகிறார்கள். இரண்டாவது மக்கா வெற்றிக்கு பின்னால் இஸ்லாத்தில் வந்து மக்கள் சேர்வது இன்னும் அளவுக்கு அதிகமாக கூட்டம் கூட்டமாக மாறியது. இப்போது இந்த நேரத்தில் ஒரு திடுக்கிடக்கூடிய செய்தி வருகின்றது. முஅத்தா என்ற போரில் முஸ்லிம்களிடத்தில் 2 லட்சம் மக்கள் 3000 நபர்களோடு மோதி சமாளிக்க முடியாமல் சிலர்கள் செத்து மடிந்தார்கள், சிலர்கள் வெறுண்டோடினார்கள். இப்போது அவர்களுக்கு இந்த காழ்ப்புணர்வு, குரோதம் மிக அளவுக்கு அதிகமாக இருந்து வந்தது, படு பயங்கரமாக இருந்து வந்தது. எப்படி நம்ம ரோமாபுரி பேரரசு வல்லரசாக நாம் இதுவரைக்கும் திகழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் நேற்று முளைத்த காலானிடத்தில், முஸ்லிம்களிடத்தில் அவர்களும் வெறும் 3000 நபர்கள், நாம் 2 லட்சம் மக்களாக சென்றும் அவர்களோடு நம்மால் மோத முடியவில்லையே என்று அசிங்கப்பட்ட அந்த அசிங்கம் அவர்களால் இது தாங்கிக் கொள்ள முடியல, சகித்துக் கொள்ள முடியல. இது எப்படி சாத்தியம்? இதற்கு என்றாவது ஒரு நாள் மீண்டும் நாம் படையெடுத்து படையோடு கிளம்பி சென்று முஸ்லிம்களை அழித்தே ஆக வேண்டும். நாம் இழந்த பெயரை சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடத்தில் நாம் மீண்டும் பெற்றாக வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டுக்கொண்டே இருந்தார்கள். சரியாக 1 வருடம் கழிந்தது. இப்போது அவர்கள் மீண்டும் தாம் ஒரு மிகப்பெரிய படை ஒன்றை தயார் செய்கிறார்கள் முஸ்லிம்களோடு மோதுவதற்காக. யார்? ரோமாபுரி பேரரசு. இந்த செய்தி மதீனாவிற்கு கிடைக்கின்றது. மதீனாவில் நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், உண்மையான முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், அதே நேரத்தில் முனாஃபிகீன்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப முனாஃபிகீன்களுக்கு பயங்கர சந்தோஷம். பாப்பா எப்படியோ ஹைபர்ல அடி வாங்கினாங்க, ஹுனைன்ல பயங்கரமா நம்ம அசிங்கப்பட்டோம், இப்ப மறுபடியும் ரோம் பேரரசுகள் வருகின்றதே, இதாவது சரியான ஒரு விஷயமாக முஸ்லிம்களை அழிப்பதற்காக நமக்கு அமையும். நாம் எப்படியாவது அவர்களோடு சேர்ந்து கொள்ளலாம், அவங்களுக்கு ஏதாவது நம்ம தரப்பில் இருந்து உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி முனாஃபிகீன்கள் இங்கு நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ முனாஃபிகீன்கள் செய்த இந்த காலகட்டத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும், எப்படியாவது கொன்றுவிட வேண்டும். நபி அவர்களை கொலை செய்து விட்டால் தலைமை இல்லாத இந்த கூட்டம் சிதறுண்டு போய்விடும் என்று அவர்கள் எப்போதுமே கனவு கண்டு கொண்டே இருந்தார்கள். இதற்காக அவர்கள் செய்யாத முயற்சிகள் அல்ல, அப்படி செய்த முயற்சிகளில் கடைசியாக அவர்கள் செய்த முயற்சிதான் ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். பள்ளிவாசல் என்ற ஒரு பெயரில் ஒரு கட்டடத்தை கட்டினார்கள், இப்படியும் சொல்லலாம். இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டதற்கான நோக்கமே நபி அவர்களை கொன்றுவிட வேண்டும். இப்ப பள்ளிவாசலை கட்டி வச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்போதுமே அழைப்பார்கள். இந்த பள்ளிக்கு வாங்க, தொழுகை நடத்துங்க, இந்த பள்ளிக்கு வாங்க, தொழுகை நடத்துங்க. எப்படியாவது நபி அவர்கள் தொழுகையில் நிற்கும் போது முஃமின்களோடு நாமும் சேர்ந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றுவிடலாம் என்ற எண்ணத்தில் இந்த பள்ளிவாசலுக்கு எப்போதும் அழைத்தே வந்தார்கள். ஆனா நபி அவர்களுக்கு இந்த கட்டடத்தின் மீது ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு டவுட், ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை இந்த கட்டடத்தின் மீது நபி அவர்களுக்கு இருந்தே வந்தது. நபி அவர்கள் அதற்கு செல்லாமலே இருந்தார்கள். கடைசியாக இப்போது ரோமாபுரி பேரரசை எதிர்ப்பதற்காக நபி அவர்கள் போறாங்களே, போயிட்டு வந்ததற்கு பிறகு அல்லாஹு தஆலா மடவென்ற குர்ஆனில் வசனங்களை இறக்கினான் நயவஞ்சகர்களை பற்றி. இந்த பள்ளிவாசலை முதல்ல இடிச்சு தள்ளுங்க, இந்த கட்டடத்தை இடித்து தள்ளுங்கள், இது தரைமட்டமாக்கப்பட வேண்டியது, இது முஸ்லிம்கள் தொழுவதற்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல் அல்ல. கட்டப்படும் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்ட முனாஃபிகீன்களுடைய கட்டடம் இது. முனாஃபிகீன்கள் தங்களுடைய நயவஞ்சக பழியை, வஞ்சகத்தன்மையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்ட விஷயம். இதே நேரத்தில் தான் ரோமாபுரி பேரரசு மன்னர்களோடு மிகப்பெரிய ஒரு படை முஸ்லிம்களை தாக்குவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றது என்ற இந்த செய்தி சஹாபாக்களுக்கு கிடைத்தது. கிடைத்திருக்கக்கூடிய அலசல் புலசலான இந்த செய்தியினுடைய இதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இன்னொரு நிகழ்வும் நடந்திருந்தது. நான் இன்று முதல்
ஒரு மாத காலம் என் மனைவியிடத்தில் நெருங்க மாட்டேன் என்று ஏதோ ஒரு காரணத்திற்காக நபி அவர்கள் சத்தியம் செய்திருந்தார்கள். இப்ப இந்த செய்தியும் சஹாபாக்களுக்கு போகுது. சஹாபாக்களுக்கு எப்படி போகுது? நபி அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களை தலாக் சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு போகுது. இப்ப இது அப்படியே பரவுது மதீனா ஃபுல்லா. இதை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தி சொல்றாங்க, ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க. நானும் ஒரு தோழரும் ஒரு உடன்படிக்கை செய்திருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்துதான் நமக்கு கல்விகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இப்போ அதே நேரத்துல நமக்கு குடும்பமும் இருக்குது. இந்த குடும்பத்திற்கு தேவையான சகல விஷயத்தையும் நாம் பார்க்க வேண்டும், கல்வியையும் நாம் எடுக்க வேண்டும். இது ரெண்டுமே ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால நமக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கலாம், ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் இருக்கிறேன் 24 hours. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, வேலைக்கு போங்க, வியாபாரம் செய்ய போங்க. நீங்கள் வியாபாரம் செஞ்சுட்டு வந்ததற்கு பிறகு என்ன உங்களுடைய வியாபாரத்துல கூலி வந்ததோ அதுல பாதி எனக்கு கொடுத்துருங்க. நான் நபி அவர்களோடு இருந்த 24 மணி நேரத்தில் என்னவெல்லாம் கற்றேனோ அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். எந்தெந்த ஆயத்து இன்னைக்கு இறங்குச்சு, நபி அவர்கள் என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன நபி அவர்கள் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன், எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். மறாவது நாள் நீங்க நபி அவர்களோடு இருங்க 24 மணி நேரம், நான் வியாபாரத்துக்கு போறேன். போயிட்டு வந்ததற்கு பின்னாடி என்ன லாபம் கிடைக்குதோ அதுல பாதி உங்ககிட்ட நான் கொடுத்துறேன். நீங்க என்ன செய்யுங்க, நபி அவர்களோடு இருந்த 2வது நாளினுடைய 24 மணி நேரத்தில் என்னென்ன ஆயத்து இறங்கியது, என்னென்ன நபி அவர்கள் செய்திகளை கொடுத்தார்கள், என்னென்ன ஹதீஸ், எல்லாவற்றையும் எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து விடுங்கள். இப்போ இந்த நபி தோழர் ஒரு நாள் திடீரென்று என் கதவை தட்டினார். ஒரு நாள் நைட் என்னுடைய வாசக்கதவை தட்டினார். அப்போ நான் கதவை திறந்து பார்த்தேன். இவர், நான் தூக்க கலக்கத்துல இருந்த, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நான் தூக்க கலக்கத்துல இருந்த, கதவை திறந்து பார்த்தால் இந்த என்னுடைய அக்ரிமெண்ட்ல இருக்கிற என்னுடைய நண்பர். அப்போ நான் கேட்டேன், அவர் சொன்னாரு, பயங்கரமான ஒரு ஆச்சரியமான செய்தியை உங்ககிட்ட கொண்டுட்டு வந்திருக்கிறேன், அதிர்ச்சி ஊட்டும் தகவல். அப்போ நான் கேட்டேன், ரோம் அந்த படை வந்துருச்சா மதீனாவுக்குள்ள அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ பொழுதனைக்கும் மக்களுடைய முஃமின்களுடைய சிந்தனையில் இதுவே இருந்து வந்தது, எப்ப வேணாலும் அந்த படை வரும் என்று நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை இல்ல, வேறு ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களை தலாக் சொல்லிவிட்டார்களாம் என்ற செய்தியை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் ஷாம் தேசத்தில் இருந்து ஜெய்தூன் எண்ணெயை விற்பதற்காக மதீனாவிற்கு சில குழுவினர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் வரும் வழியில் பார்த்த செய்திகளை சொன்னார்கள். ஹிர்கல் என்ற மன்னன் 40,000 வீரர்களை திரட்டி கொண்டு, மேலும் ரோமாபுரி மக்களோடு லக்கூம், அதே போன்று ஜுத்தாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரபு கோத்திர மக்கள் கிறிஸ்துவர்களாக மாறியிருந்தார்கள். இவர்கள் பேசிக்கலி அரபியர்கள், கிறிஸ்துவ மதத்தை தழுவி இருந்தார்கள். இவர்களையும் அழைத்துக் கொண்டு மதீனத்து தோழர்களை, முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக பல்கா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே முகாமிட்டு இருக்கின்றான், ரோமில் இருந்து அவன் கிளம்பி விட்டான் என்ற இந்த செய்தி ஷாமில் இருந்து வந்த வியாபார கூட்டத்தின் மூலம் சஹாபாக்களுக்கு கிடைத்ததும் சஹாபாக்களுக்கு அள்ளு விட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் அதிகமா கிளம்பிட்டானா இல்லையா, கிளம்ப போறான்ற செய்தியே சஹாபாக்களுக்கு ஒரு திடுக்கிடை செய்தியாக இருந்தது. கிளம்பி விட்டான், 40,000 வீரர்களோடு, மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான படையோடு இங்கு வந்து நிற்கிறான், பல்காவிற்கு வந்திருக்கிறான் என்ற செய்தி கிடைத்ததும் முஸ்லிம்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் இருந்தார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கின்றது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய நிலைகளை பார்க்கிறார்கள், மதீனாவினுடைய பூமியினுடைய நிலைகளை பார்க்கிறார்கள், மதீனத்து தோழர்கள் முஸ்லிம்களுடைய நிலைகளை பார்க்கிறார்கள். இந்த காலகட்டம் கடுமையான வெப்பநிலையான காலகட்டம், கடுமையான வெயில் காலம். இந்த வெயில் காலத்தில் பேரித்த பழங்கள் கொத்து கொத்தாக காய்த்து தொங்கிக் கொண்டிருக்கின்றது. இதை அறுவடை செய்ய வேண்டிய நேரம். இதே நேரத்தில் முனாஃபிகீன்கள் ஒரு பக்கம் எப்போது வேண்டுமானாலும் முஸ்லிம்களுக்கு எதிராக திரும்பி தங்களுடைய சூழ்ச்சிகளை, வஞ்சகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்பதும் நபி அவர்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் இங்கிருந்து ஒரு படை ஒன்றை கிளப்பிக் கொண்டு ரோம் என்ற மிகப்பெரிய அந்த வல்லரசு நாட்டிற்குள் நாம் நுழைந்தால் நாம் திரும்பி வர முடியாத அளவிற்கு அவர்களுடைய பிச்சு பயங்கரமா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஊர். அதே நேரத்தில் அவர்களை நாம் இங்கேயே இருக்கலாம், அவர்கள் வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் ஏற்கனவே அஹ்ஸாப்,
ஹந்தக் என்ற யுத்தம் அகழி தோண்டிவிட்டு மதீனாவினுடைய எல்லைக்குள் இருந்து தங்களை தற்காத்துக் கொண்டார்களே, இந்த மாதிரி ஏதாவது செய்யலாம் அப்படின்னா இது ரோமர்களிடத்தில் செய்ய முடியாது. அவர்களை மதீனாவிற்குள் விட்டால் மதீனாவை நாசம் செய்து விடுவார்கள். இப்ப என்ன செய்யறது? ஒரே ஒரு ஆப்ஷன், ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. எப்படியாவது முஃமின்களுடைய ஒரு படையை திரட்டி கொண்டு சென்று வழியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ரோமாபுரி மன்னர்களோடு மோதுவதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்க்கமாக யோசித்து முடிவு செய்து சஹாபாக்களுக்கு மத்தியில் போர் பிரகடனம் செய்தார்கள். இந்த போர்தான் தபூக் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய போர். தங்களுடைய வாழ்வாதாரமாக பேரித்த பழங்கள் கொத்து கொத்தாக காய்த்து தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இதை விட்டுவிட்டு போருக்காக செல்ல வேண்டும். மிகப்பெரிய வெப்பமான நிலை. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக ஆர்வமூட்டுகின்றார்கள். எதற்காக? போர் புரிவதை பற்றி, சஹாபாக்களுக்கு மத்தியில் உயிர் விடுவதை பற்றி, ஷஹாதத்தை எடுத்துக் கொள்வதை பற்றி, அல்லாஹ்வினுடைய பாதையில் ஷஹீதாவதை பற்றி. பின்பு போர்களுக்காக போர்க்களத்தில் தங்களுடைய உடலை எப்படி அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவிட வேண்டும் என்று பயான் செய்தார்களோ, இதே போன்று அல்லாஹ்வினுடைய பாதையில் தங்களுடைய செல்வங்கள் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதையும் நபி அவர்கள் பயான் செய்கிறார்கள். சதகாவை பற்றி, ஜகாத்தை பற்றி ஆர்வமூட்டுகின்றார்கள். அல்லாஹ்வினுடைய பாதையில் போருக்காக செல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய செல்வங்களை கொண்டு வந்து கொட்டுங்கள், அல்லாஹுக்காக கொடுங்கள். உங்களுடைய உடலை கொண்டும் உங்களுடைய செல்வங்களை கொண்டும் அல்லாஹ்வினுடைய பாதையில் நீங்கள் செலவிடுங்கள் என்பதற்கான தெளிவான விஷயத்தினுடைய தஃசீரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் அறிமுகப்படுத்துகின்றார்கள். பாருங்கள், இந்த பயானை கேட்டதுமே சஹாபாக்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஆர்வத்தோடு முற்போக்கோடு நாங்கள் வருகிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போருக்காக சஹாபாக்கள் தயாராகிறார்கள். இது ஒரு பக்கம். கிட்டத்தட்ட 30,000 வீரர்கள் தயாரானார்கள். 30,000 சஹாபாக்கள். இதுவே முஃமின்கள் சென்ற மிகப்பெரிய படை. 30,000 பேர். 30,000 பேர் என்றால் 30,000 நபர்களுக்கு செலவு எவ்வளவு ஆகும் அதையும் பார்க்கணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகா ஜகாத்தை பற்றி சஹாபாக்களுக்கு மத்தியில் ஆர்வமூட்டுகின்றார்கள். அவரவர்கள் தங்களால் என்னென்ன முடியுமோ கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கொட்டுகிறார்கள். இதில் முதலாவதாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு முதலாக கொடுத்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதாவது அளவுக்கு அதிகமாக கொடுத்ததில் முதலாவதாக என்று சொல்கின்றேன். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 200 ஒட்டகங்கள் 200 ஊக்கியா தொகைகள் முதலில் கொண்டு வந்து கொடுத்தார்கள். மீண்டும் மறுநாள் 100 ஒட்டகங்கள் 1000 தங்க காசுகளை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியிலே கொண்டு வந்து பரப்பினார்கள், கொட்டினார்கள். மறுபடியும் தங்களுடைய வியாபாரத்திற்காக ஷாமுக்காக செல்ல வேண்டிய வியாபார சந்தைக்காக வைத்திருந்த ஒட்டகங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த வியாபார பயணத்தை ரத்து செய்துவிட்டு சாமான்களோடு சகல வசதியோடு இருந்த ஒட்டகங்களை எல்லாம் கொண்டு வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த தபூக் போருக்காக கொடுத்தார்கள். ஒட்டுமொத்தமாக 900 ஒட்டகங்களையும் 100 குதிரைகளையும் பலதரப்பட்ட தங்க நாணயங்களையும் வெள்ளிகளையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதையிலே அர்ப்பணித்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 200 ஊக்கியாக்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வீட்டில் இருந்த ஒட்டுமொத்த சொத்துக்களையும் சரி பாதியாக 50% 50 விழுக்காடு கொண்டு வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ்வினுடைய பாதையில் கொடுத்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஈமானுக்கு தான் ஒருபோதும் யாரும் ஈடாகிவிட முடியாது. தன்னிடத்தில் இருந்த ஒட்டுமொத்த செல்வங்களையும் சொத்துக்களையும் கொண்டு வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொடுத்தார்கள். அபூபக்கரே, உங்களுடைய குடும்பத்தார்களுக்காக என்ன நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் என்னுடைய குடும்பத்தார்களுக்காக வீட்டாருக்காக நான் விட்டு வந்திருக்கிறேன். அன்று சென்ற சஹாபாக்கள் கூலிக்காக எதை சம்பாதித்தார்களோ அதை தவிர வேறு சொத்துக்களே அவர்களிடத்தில் இல்லை.
ஒரு படி, ஒரு மரக்கா கோதுமை, ஒரு மரக்கா பேரித்த பழம் கொண்டு வந்து அப்படியே கொடுத்துட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இதை வைத்துக் கொள்ளுங்கள். காலையில் இருந்து மாலை வரைக்கும் வியர்வை சொட்ட சொட்ட வாங்கிய கூலி, இதை தவிர வேறு செல்வமே அவர்களிடத்தில் இல்லை. கொண்டு வந்து கொடுத்தார்கள் சஹாபாக்கள். இதை முனாஃபிகீன்கள் கேலி செய்து பேசினார்கள். ஒரு நாள் சென்று சஹாபாக்கள் வேலை செய்து கிடைக்கக்கூடிய ஒரு மரக்கா ஒரு சா பேரித்த பழங்களை கொண்டு வந்து கொடுத்ததை எல்லாம் கேலி கிண்டல் செய்து பேசினார்கள். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு, முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய செல்வத்தில் வீட்டில் என்னென்ன வைத்திருந்தார்களோ ஒட்டுமொத்தத்தையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆசிப் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 90 வஸ்து பேரித்த பழங்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம அளக்கிற ஒரு படி மாதிரி அன்று இருந்த ஒரு மிகப்பெரிய படியில் 90 படிகளை பேரித்த பழங்களாக கொண்டு வந்து கொடுத்தார்கள். தானியங்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை சஹாபாக்கள் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து கொடுத்தார்கள். அல்லாஹ் அவர்கள் அருள் புரியட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஏனைய சஹாபாக்களுக்கும் துஆ செய்தார்கள். இப்போது சில சஹாபாக்கள் நபி அவர்களிடத்தில் வருகிறார்கள். இவர்கள் ஏழ்மை நிலைக்கும் கீழுள்ளவர்கள். ஏழ்மை நிலை என்று யாரை நாம் பேசுவோமோ, மிஸ்கீன் என்று நாம் யாரை சொல்வோமோ, மிஸ்கீன் என்ற இந்த நிலைக்கும் கீழானவர்கள் ஃபகீர் சஹாபாக்கள், ஒன்றுமே இல்லாதவர்கள். ஈமான் மாத்திரம் அவர்களிடத்தில் உண்டு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, உங்களோடு போருக்கு நாங்கள் வர வேண்டும், ஆனால் எங்களிடத்தில் கால்நடைகள் இல்லை, எங்ககிட்ட எதுவும் இல்லை, எங்களுக்கு நீங்க வாகன வசதி ஏற்பாடு செஞ்சு தரீங்களா? எங்களால முடியாது, நடந்து வர இயலாதவர்கள், பலவீனமானவர்கள், எங்களுக்கு வாகன வசதி செய்து தருகிறீர்களா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன இருந்தது? நபி அவர்கள் அவர்களிடத்தில் அழகான பதிலை சொன்னார்கள். உங்களுடைய வருத்தம், உங்களுடைய ஆர்வம் எனக்கு புரிகின்றது, ஆனால் உங்களுக்கு கொடுப்பதற்கு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒன்றுமே இல்லையே. எப்படிப்பட்ட தலைவர், எப்படிப்பட்ட தொண்டர் என்பதை பாருங்கள். தலைவரிடத்தில் ஒன்றும் இல்லை, தொண்டர்களிடத்திலும் ஒன்றும் இல்லை. தொண்டர்கள் தலைவரிடத்தில் வந்து உதவி கேட்கிறார்கள், தொண்டர்களுக்கு செய்யக்கூடிய அளவிற்கு தலைவரிடத்தில் ஒன்றும் இல்லை. இதை பதிலா சொல்றாங்க நபி அவர்கள், உங்களுக்கு தரக்கூடிய வசதி செய்யக்கூடிய அளவிற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லையே. அந்த சஹாபாக்கள் அழுதவர்களாக சென்றார்கள். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது படை கிளம்ப தயாராகிவிட்டது. மதீனாவில் முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தங்களுடைய கலீஃபாவாக பிரதிநிதியாக நியமித்தார்கள். நபி அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு பிரத்யேகமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக பிரதிநிதியாக நியமித்தார்கள். படை கிளம்பி விட்டது, நியமித்து விட்டு புறப்படுகின்றது. 30,000 நபர்கள், 30,000 நபர்களை அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி விட்டார்கள். இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலைந்து சென்றதற்கு பின்னால் முனாஃபிகீன்கள் இதையும் குத்தலாக பேசினார்கள். அதாவது வேறு மாதிரி பேசினார்கள். கடுமையான பஞ்சம், கடுமையான காலம், தன்னுடைய குடும்பத்தாரில் ஒருவரை மட்டும் நபி அவர்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க என்ற தொனியில் ஒரு மாதிரியாக பேசினார்கள். இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காதில் விழுந்ததும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அந்த இடத்தில் இருக்க முடியவில்லை. தன்னுடைய பயண சாமான்களை கட்டிக்கொண்டு மிக வேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சேருகிறார்கள். நபி அவர்களை வந்து பிடிக்கிறார்கள் பயணத்தில். அல்லாஹ்வின் தூதரே, நானும் வருகிறேன் தபூக்குக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க சொன்னதற்கான மிக நியாயமான நிறைய அரசியல் காரணங்கள் உண்டு. ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நானும் வருகிறேன். ஏனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போரை விரும்புபவர்கள் அல்ல, லவ் செய்பவர்கள், காதலித்தார்கள் போரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறினார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியோ இதே போன்று இந்த சமூகத்தில் எனக்கு நீராவீர், நீங்கள் அந்த மாதிரி எனக்கு நீங்கள் செல்லுங்கள், அங்க போய் இருங்க. ஆனால் எனக்கு பின்னாடி நபி கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி, அது அங்க.
ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியோ இதே போன்று இந்த சமூகத்தில் எனக்கு நீங்கள் ஆவீர்கள், நீங்கள் செல்லுங்கள், நீங்கள் சென்று அங்கு இருங்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி அனுப்பி வைத்துவிட்டு படையை வழிநடத்தி கொண்டு செல்கின்றார்கள். செல்லக்கூடிய இந்த வழியிலே நன்கு கவனிக்க வேண்டும், 30,000 நபர்கள். 30,000 நபர்களுக்கு தேவையான வாகனம் இல்லை, 30,000 நபர்களுக்கு தேவையான உணவு இல்லை, கடுமையான வெயில் காலம், பஞ்சம், தண்ணீரை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். எவ்வளவு தண்ணீர் எடுத்துட்டு போவாங்க? பயணத்தில் எவ்வளவு தண்ணீரை எடுத்து செல்ல முடியும்? சஹாபாக்களுடைய கடுமையான இந்த பஞ்ச நிலை, இந்த நாட்கள், அதே மாதிரி செல்லக்கூடிய தூரம் மிக நீண்ட நெடிய தூரம். 15 நாட்கள் பயணம் செய்ய வேண்டும். 15 நாட்கள் பயண தூரம். செல்லக்கூடிய பாதை கரடுமுரடான பாதை, மலைப்பாதை, மிகப்பெரிய சவால் சஹாபாக்களுக்கு இது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். இந்த நேரத்தில் சஹாபாக்களிடத்தில் தண்ணீர் தீர்ந்து போக, வழியில் தண்ணீர் இல்லாததினால் ஒட்டகங்களை எல்லாம் அறுத்து அதனுடைய இறைப்பையில் சேகரித்த தண்ணீரை குடித்து சென்றார்கள் சஹாபாக்கள். ஒரு சில நேரங்களில் கொண்டு சென்ற உணவு ஒட்டுமொத்தமாக காலியாகி இலை தலைகளை பறித்து சாப்பிட்டார்கள். இலை தலைகளை பறித்து சாப்பிட்டதின் காரணமாக வாய்கள் எல்லாம் புண்ணாகிவிட்டது. சஹாபாக்களுக்கு வாய்ப்புண்ணு ஏற்பட்டு விட்டது. செல்லக்கூடிய வழியில்தான் ஹிஜ்ர் வருகின்றது. ஹிஜ்ர் என்ற பகுதி பலசாலிகளாக வாழ்ந்தவர்கள் ஆதும் சமூதும், இந்த சமூது சமூகம் வாழ்ந்த இடம்தான் ஹிஜ்ர். மிகப்பெரிய கோட்டைகளிலே வாழ்ந்தார்கள் அவர்கள், மிகப்பெரிய பலசாலிகள். சூரத்துல் ஹிஜ்ரை எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த பகுதி வந்ததும் அங்கு சில கிணற்றினுடைய நீர்களை சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். ஓடோடி சென்று நீரை பார்த்ததும் தண்ணீரினுடைய ஆசையில் எல்லா தண்ணீரையும் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த தண்ணீரை நீங்கள் குடிக்காதீர்கள், அந்த தண்ணீரில் நீங்கள் உதுவும் செய்யாதீர்கள் தொழுகைக்காக. ஏன்னா இது சபிக்கப்பட்ட இடம், அல்லாஹ்வினுடைய அதாபு இறங்கிய இடம். கொஞ்சம் தூரம் இன்னும் கடந்து சென்றால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அற்புதமாக வெளிவந்த, முஅஜிஸாவாக வெளிவந்த ஒட்டகம் தண்ணீர் குடித்த கிணறு இருக்கின்றது. அந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதற்கு பின்னால் எடுத்த அந்த வேறு கிணற்று தண்ணீரை மாவை பிசைந்து, அந்த மாவு பிசைந்த மாவை ஒட்டகங்களுக்கு நீங்கள் உணவாக கொடுத்து விடுங்கள், அந்த தண்ணீரை நீங்கள் உபயோகிக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். பின்பு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அற்புதமாக வெளிப்பட்ட அந்த ஒட்டகம் தண்ணீர் குடித்த தண்ணீரை சஹாபாக்கள் எடுத்தார்கள். ஆனால் அதுவும் போதவில்லை. 30,000 நபர்கள், 30,000 பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு தண்ணி போதும்? பத்தல. பின்பு பயணம் கிளம்பி தொடர்கின்றது. செல்லக்கூடிய வழியில் மேலும் தண்ணீர் இல்லை, மறுபடியும் தண்ணீர் முடிஞ்சு போச்சு. இப்போ சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க, அல்லாஹ்வின் தூதரே தண்ணீர் இல்ல, என்ன செய்யறதுன்னு தெரியல, முடியல, பயங்கரமான தாகம், அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக இறைஞ்சுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹு தஆலா மேகத்தை கொண்டு வந்தான், மழையை பொழிந்தான். சஹாபாக்கள் உடல் சூடு தீரும் அளவிற்கு நனைந்தார்கள். அந்த தண்ணீரை சேகரித்து வைத்தார்கள், அந்த தண்ணீரை குடித்தார்கள். அல்லாஹு தஆலா அருள் மழையை பொழிந்தான் சஹாபாக்களின் மீது. இதற்கு பின்னால் படை மீண்டும் கிளம்பி செல்கின்றது. தபூக் என்ற இடத்திற்கு சென்று முகாமிடுகின்றது. தபூக் இந்த இடத்திற்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ராணுவ கட்டமைப்போடு அமைத்தார்கள். ஏன்னா ஏற்கனவே ஹுனைன்ல எதிர்பாராத விதமா உள்ள போனாங்க, திடீர் மறைந்திருந்து தாக்குதல் எதிரிகள் நடத்தினால் இந்த நேரத்தில் தபூக் என்ற இடத்தில் முகாமிடும் போதே மிகுந்த எச்சரிக்கையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைப்பே, முகாமே ராணுவ அமைப்பில் கட்டமைத்தார்கள், ராணுவ தளவாளங்களோடு கட்டமைத்தார்கள். எந்நேரமும் எதிரிகள் எப்போது வந்தாலும் சஹாபாக்கள் அவர்களின் மீது திடீர் தாக்குதல் பாயக்கூடிய அளவிற்கு மிகுந்த கவனத்தோடு தங்களுடைய முகாமை கட்டமைத்தார்கள். இந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற இந்த செய்தி ஹிர்கல் என்ற மன்னனுக்கு, ரோமாபுரி பேரரசுக்கு கிடைக்கின்றது. யோசிச்சு பாருங்க, இந்த இடத்தில் வந்த பாதை கடினமான பாதை, வந்த நேரம் பஞ்சமான நேரம்,
30,000 நபர்களுக்கு போதிய உணவு இல்லை, நீர் இல்லை. இவ்வளவு சோதனைகளை கடந்து அல்லாஹு தாலாவிடத்தில் சஹாபாக்கள் வந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் அதை அப்படியே அல்லாஹு தாலா சஹாபாக்களுடைய இந்த தியாகத்தை அப்படியே அங்கீகரித்தான். எதிரிகளுடைய உள்ளத்திலே பயத்தை போட்டு விட்டான். எதிரிகள் களத்துக்கே வரல. தபூக்கிலே முஸ்லிம்கள் தயார் நிலையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தக்வாவோடும் ஈமானோடும் தவக்குலோடும் தீனுக்காக வந்திருக்கிறோம் என்று முஸ்லிம் படை காத்துக் கொண்டிருக்க ரோமுடைய அவ்வளவு பெரிய வல்லரசு அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு தாலா பயத்தை போட்டான். களத்திற்கே வராமல் பயந்து நடுங்கி ஒளிந்தவர்களாக ரோமாபுரி வல்லரசு போய்விட்டது. எவ்வளவு பெரிய போர் இது, எவ்வளவு பெரிய விஷயம். ஒருவேளை அவர்கள் வந்து மோதி இருந்தாலும் கூட முஸ்லிம்களின் மீது இவ்வளவு பெரிய மரியாதை சுற்றுப்புற மக்களுக்கு வந்திருக்குமா இல்லையா என்பது அல்லாஹு ஆலம். ஆனால் ரோமாபுரி பேரரசு மன்னன் எப்போது முஸ்லிம்களை தாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு படையை திரட்டி பின்வாங்கினானோ, களத்திற்கே வரவில்லையோ, சுற்றி இருந்த ஒட்டுமொத்த மக்களின் மீதும் ரோமாபுரி ஒன்றுமில்லாத பூஜ்யமாக மாறி போய்விட்டது. ஓடி ஒளியக்கூடிய இப்படி சிறுபிள்ளைத்தனமாக நீங்கள் மாறிவிட்டீர்களே, அப்ப நீங்க காமெடி பண்ணீங்களா? ஒண்ணும் இல்லையா உங்ககிட்ட வீரம் என்று காரி உமிழ்ந்து விட்டார்கள் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள். அல்லாஹு தாலா மிகப்பெரிய வெற்றியை சஹாபாக்களுக்கு கொடுத்தான், முஃமின்களுக்கு கொடுத்தான். சுற்றி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய மனதிலும் முஸ்லிம்கள் தான் ஹிஜாஸ் பகுதியில், இந்த அரேபிய தீபகற்பத்தில் மிகப்பெரிய வல்லரசு என்பதை ஒட்டுமொத்த மக்களுக்கும் அல்லாஹு தாலா காட்டிவிட்டான். இது மூன்றாவது மிகப்பெரிய வெற்றி, ஹுதைபியாவினுடைய வெற்றி. ஹுதைபியாவுக்கு பின்னால் ஒட்டுமொத்த மக்களும் வந்தது 30%. பின்பு ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி. அதற்கு பின்னால் ஒட்டுமொத்த மக்களும் அலையலையாக நபி அவர்களிடத்தில் வந்தது 60%. இப்போது இந்த போர் தபூக் என்ற போர், இந்த போர் தபூக்கிலே வந்து முஸ்லிம்கள் படையை நிறுத்தி வைத்து அவர்கள் வராமல் போனதின் காரணமாக அல்லாஹு தாலா 100 விழுக்காடு வெற்றியை முஸ்லிம்களை கொண்டு வந்து நிறுவி, இனி உங்களை வெல்லவோ, உங்களை எதிர்க்கவோ, உங்களுக்கு முன்னால் சவால் விட்டு பேசவோ, உங்களிடத்தில் ஜிஸ்யா செலுத்த மாட்டோம் என்று சொல்லவோ யாருக்கும் துணிவில்லை என்பதை முஸ்லிம்களுடைய படையை கொண்டு வந்து அல்லாஹு தாலா நிறுவிய நாள் இந்த நாள் தபூக்கினுடைய போர். முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கில் தான் இருக்கிறார்கள். ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய வெவ்வேறு கிளை மக்களுக்கெல்லாம் பயம் தொற்றிக் கொண்டது நெஞ்சில். இப்போ அந்த குழுக்கள் எல்லாம் ஓடி வராங்க நபி அவர்கள் கிட்ட, ஓடோடி வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக உடன்படிக்கை செய்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த அடிப்படையில் உடன்படிக்கை செய்து கொள்ளலாம். எப்படி யூதர்கள் ஹைபரிலே தங்களுடைய விளைச்சல் நிலங்களில் பாதியை தருகின்றோம், ஜிஸ்யா கொடுக்கின்றோம் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டார்களோ, இதே போன்று ரோமிடத்திலே யாரெல்லாம் ஒப்பந்தம் போட்டிருந்தார்களோ அந்த ஏனைய ஒட்டுமொத்த குழுக்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தபூக்கில் இருக்கும் போதே வந்து ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். நாங்கள் கால்வாசியை உங்களுக்கு ஜிஸ்யாவாக கொடுக்கின்றோம், உங்களிடத்திலே உடன்படிக்கை செய்து கொள்கின்றோம். எப்படி ஆக்கிட்டான் பாருங்க அல்லாஹ் தஆலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களிடத்தில் அதே போன்று உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இனி வல்லரசு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஸ்லிம் படைதான் என்பதை மிக தெளிவாக ஆக்கிவிட்டார்கள். இந்த நேரத்தில் தூமத்துல் ஜந்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் உகைதிர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவரும் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். 420 குதிரைப்படை வீரர்களோடு அவர்களுடைய தலைமையில் சென்று உகைதிரை சென்று பிடித்து வாருங்கள். செல்லக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள், நீங்கள் செல்லும் போது உகைதிர் ஒரு மாட்டை வேட்டையாடி கொண்டிருப்பார், சென்றவரை பிடித்து வாருங்கள் என்று கூறினார்கள். இதே போன்று காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சென்று அன்று இரவு தங்கினார்கள். அந்த நேரத்தில் ஒரு மாடு இந்த உகைதிர் என்பவருடைய கோட்டையினுடைய வாசக்கதவை நெருடிக்கொண்டு சுரண்டி கொண்டு இருந்தது. அதே போன்று அவர் கதவை திறந்து அந்த மாட்டை வேட்டையாடுவதற்காக வந்தார். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை பிடித்துக் கொண்டு இந்த இடத்தில் வந்தார்கள். கைதியாக, மிகப்பெரிய தலைவன் அவன், பிடித்துக் கொண்டு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில்
உகைதிர் என்பவன் வந்ததும் அவர் நபி அவர்களிடத்தில் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். தன்னை உயிரோடு விட்டுவிடுங்கள், சில கிரயங்களை நான் தருகின்றேன், உங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறேன். அவருடைய உயிருக்காக நபி அவர்களிடத்தில் அவர் கொடுத்த நஷ்டஈடு 2000 ஒட்டகங்கள், 400 கவச ஆடைகள், 400 ஈட்டிகள், 800 அடிமைகள். இவைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நஷ்டஈடாக கொடுத்து இவர் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டார். மேலும் இதே போன்று பலதரப்பட்ட குழுக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உடன்படிக்கை செய்ததற்கு பின்னால் மிகப்பெரிய மகா வெற்றியோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு இப்போது திரும்புகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கிறார்கள். ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கயிறை முன்பக்கமாக அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடித்து இழுத்து கொண்டு செல்கிறார்கள். பின்னால் ஒட்டகத்திற்கு பின்னால் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். இந்த நேரத்தில் திடீரென்று ஒரு 12 தோழர்கள், 12 நபர்கள், யார் என்று யாருக்கும் தெரியாது, 12 நபர்கள் தங்களுடைய முகத்தை மூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக திட்டமிட்டு வருகின்றார்கள். முந்திக் கொண்டு வருகிறார்கள் கொல்வதற்காக. இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே போன்று பின்னாடி இருக்கக்கூடிய ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த 12 முனாஃபிகீன்களை விரட்டுகிறார்கள், தங்களுடைய சாட்டையை சுழற்றுகின்றார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் சென்று முஸ்லிம்களுடைய கூட்டத்திற்குள் சென்று நுழைந்து கொண்டார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹீயின் மூலம் அறிவித்தான் யார் அந்த 12 நபர்கள் என்று. இந்த 12 நபர்களுடைய பெயரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கொடுத்தார்கள். லிஸ்ட் எழுதி கொடுத்துட்டாங்க. இவங்க தான் அந்த 12 பேர். முகத்தை மூடி இருந்தார்கள். நபி அவர்களை கொல்ல வரும்போது முகத்தை மூடி இருந்தார்கள். ஆனால் நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா காட்டி கொடுத்தான் இவர் 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 இவர்தான் இவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 12 பெயர்களை லிஸ்டை கொடுத்து விட்டார்கள். இதனால் தான் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இன்னொரு பெயர் நபி அவர்களுடைய ரகசிய தோழர். யாருடைய ஜனாசாவிலாவது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொண்டால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதில் கலந்து கொள்வார்கள். எந்த ஜனாசாவிற்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்லாமல் கடந்து விடுகின்றார்களோ அந்த ஜனாசாவிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கலந்து கொள்ள மாட்டார்கள். ஏன்னா ஒரு முனாஃபிக்னு அர்த்தம். இந்த இடம் நாம் கவனமாக கடக்க வேண்டிய இடம். யார் அந்த 12 முனாஃபிகீன்கள்? அதுவரைக்கும் தபூக் நாள் வரைக்கும் முஸ்லிமுடைய வேடத்திலே இருந்தவர்கள். இந்த இடம் ஏன் கவனம் சொல்றேன் அப்படின்னா, பல நபர்கள் இந்த போருக்கு வரவே இல்லை. முனாஃபிகீன்கள், பல முனாஃபிகீன்கள் இந்த போருக்கு வரவே இல்லை. கிட்டத்தட்ட போருக்கு வந்தவர்கள் முஸ்லிம்கள் முஃமின்கள் என்ற பார்வையிலும் வராதவர்கள் முனாஃபிகீன்கள் என்ற பார்வையிலும் சஹாபாக்களே அப்படித்தான் அதை பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக அறிவிப்பு செய்து போருக்காக கிளம்பியவர்கள் எல்லாம் நல்லவர்கள், போருக்காக வராதவர்கள் முனாஃபிகீன்கள். நபி அவர்களிடத்தில் சஹாபாக்கள் சிலர் சென்று சொல்லுவார்கள், இவர்கள் போருக்காக வராமல் தாமதிக்கிறார்கள், பின்தங்குகிறார்கள் என்று சொல்லும் போது நபி அவர்களை பற்றி என்னிடத்தில் பேசாதீர்கள், கடந்து விடுங்கள் என்று கோபமாக சொல்லிவிட்டு செல்வார்கள். இப்படியெல்லாம் இருந்தது போருக்கு கிளம்புவதற்கு முன்னால். இப்போ போருக்காக வந்த அந்த 30,000 நபர்களில் இந்த 12 நபர்கள் இருந்திருக்கிறார்கள். யார் அவர்கள்? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றியோடு மகிழ்ச்சியோடு மிகப்பெரிய அழகோடு மதீனாவிற்குள் நுழைகிறார்கள் என்ற செய்தி மதீனாவில் இருந்த முஸ்லிம்களுக்கு கிடைத்ததுமே மதீனாவினுடைய எல்லைக்கு வந்து தொலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதாஇ என்ற பைத்தை பாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படையை சஹாபாக்கள் வரவேற்றார்கள். எங்களின் மீது பூர்ணமான சந்திரன் உதயமானது என்ற கவிகளை பாடி முஸ்லிம் மக்கள், மதீனத்து தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நபி அவர்களுடைய படையையும் வரவேற்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக மஸ்ஜிதுன் நபவிக்குள் சென்றார்கள். 2 ரகாத்துகளை தொழுதார்கள். சஹாபாக்கள் எல்லாம் காத்திருந்தார்கள். நபி அவர்கள் தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கும் போதே யாரெல்லாம் போருக்கு வரவில்லையோ அவர்கள் எல்லாம் தங்களுக்கான காரணங்களை சொல்வதற்காக வந்தார்கள். இதில் 95% மக்கள்
வேண்டும் என்றே சாக்கு போக்குகளை சொன்னவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட எதுவுமே பேசல. ஓகே 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 ஓகே. வெளிரங்கமான அவர்கள் சொன்ன பொய்யான காரணங்களையும் நபி அவர்கள் எப்போதும் துருவி ஆராய்ந்ததில்லை. இந்த நேரத்திலும் துருவிலாம் ஆராயல. அவங்க என்ன ரீசன் சொன்னாங்களோ அதை அப்படியே கேட்டுக்கிட்டாங்க. அந்தரங்கமாக அவர்கள் வைத்திருந்த காரணத்தை அல்லாஹ்விடத்திலே பொறுப்பை சாட்டி விட்டார்கள். பின்பு அவர்களுக்காக பாவ மன்னிப்பும் தேடினார்கள். அதில் பலர் முனாஃபிகீன்களாகவும் இருந்தார்கள். அல்லாஹ் அலம். 5% நல்லவர்களும் இருந்தார்கள். போருக்கு கிளம்பும் போதே நான் சொன்னேன், இயலாதவர்கள், பலவீனமானவர்கள், வாகன வசதி இல்லாதவர்கள், போதுமான அளவிற்கு ஒன்றுமே இல்லாதவர்கள், முடியாதவர்கள், கண் தெரியாதவர்கள், கை கால் ஊனமானவர்கள், இந்த நபர்களுக்கு போர்க்களம் வர வேண்டும் என்ற ஆசை, ஆனா முடியல. மதீனாவிற்குள் என்ட்ரி ஆகிற நேரத்தில் நபி அவர்கள் இவர்களை பற்றி இப்படி சொன்னார்கள். சிலர் மதீனாவில் இருக்கிறார்கள் முஸ்லிம்கள், அவர்கள் இப்போது நீங்கள் வந்து என்னோடு வந்து பெற்றுக்கொண்ட நன்மையை போன்று அவர்களும் பெற்றுக்கொண்டார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களோடு இவ்வளவு சிரமங்களுக்கு பின்னால் நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய இந்த நன்மையை இந்த போருக்கு வராமலே அவர்கள் பெற்றுக்கொண்டார்களா? ஆம், ஆமா, அவர்கள்தான் மதீனாவில் இருக்கிறார்கள், அவர்களுடைய உள்ளம் நம்மோடு இருக்கிறது என்று கூறினார்கள். அவர்களுடைய உள்ளத்துல ஃபுல்லா தபூக் தபூக் தபூக், நபி அவர்களோடு சென்றிருக்கக்கூடிய படை, அந்த போர், அதுதான் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கு எந்த நன்மையோ அந்த நன்மையை வழங்கிவிட்டான் என்று கூறினார்கள். இது அவர்களுக்கான சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆவும் செய்தார்கள். பின்பு ஒவ்வொரு நபர்களும் தங்களுடைய சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போது உண்மையான 3 முஸ்லிம்கள் இருந்தார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று முராரா இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 நபி தோழர்கள் உண்மையான முஸ்லிம்கள். இவர்கள் போருக்கு ஏன் செல்லவில்லை என்பதற்கு எந்த காரணங்களும் இல்லை. ஏதோ ஒரு சலிப்பு தட்டல், போருக்கு போகாம விட்டுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வரும்போது இவர்களுடைய உள்ளங்கள் துடித்துடிக்கிறது. இதை சொல்லலாமா, சரி இதை சொல்லிடலாமா, இந்த பொய்யான காரணத்தை சொல்லலாமா, இந்த பொய்யான காரணத்தை சொல்லிவிடலாமா என்று பொய்யான காரணங்களை தேடி 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 உள்ளத்துக்குள் சேகரித்து வைத்துக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் நபி அவர்களுடைய முகத்தை பார்த்ததற்கு பின்னால், நபி அவர்களுடைய சபைக்கு வந்து நபி அவர்களுக்கு முன்னால் வந்து அமர்ந்ததற்கு பின்னால் எந்த பொய்யும் சொல்வதற்கு, நபி அவர்களுடைய முகத்தை பார்த்ததற்கு பின்னால் அவர்களுக்கு முகம் வரவில்லை, வாய் வரவில்லை. நேரடியான உண்மையை சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் வேண்டும் என்றே போருக்கு வராமல் பின்தங்கிவிட்டோம், எந்த காரணங்களும் இல்லை எங்க கிட்ட, நாங்க வரல, அவ்வளவுதான், நாங்க வரல, வராமல் விட்டுவிட்டோம். தபூக் போருக்கு செல்லும் போதே ஒரு இடத்தில் தங்கும் போது, நல்லா கவனிக்கணும் மெசேஜ், ஒரு இடத்தில் தங்கும் போது யார் யார் வரல அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தில் கேட்டார்கள் பயணத்தில். சஹாபாக்களிடமிருந்து பதில் வந்தது, இவர் 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 வரல, கஅப் இப்னு மாலிக் வரல அப்படின்ற பதில் வந்தது. அப்ப மட்டும் நபி அவர்கள், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்ல தோழர், நபி அவர்களோடு இருந்த நல்ல உயர்ந்த தோழர். இப்ப நபி அவர்கள் சொன்னாங்க, கஅப் இப்னு மாலிக் என்ன ஆனார், ஏன் அவர் வரவில்லை? அப்போ திடீரென்று சிலர் கூறினார்கள், அவருடைய செல்வம் அவரை தடுத்து விட்டது, அவர்கிட்ட நிறைய காசு பணம் வந்துடுச்சு, போருக்கெல்லாம் அவர் வர விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சில பேர். உடனே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்தார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவரை பற்றி நாங்கள் அறிந்த வகையில் நல்லதை மட்டுமே அறிகின்றோம், தேவையில்லாததை பேசாதீர்கள் என்று அடுத்தவர்களுடைய வாயை நிறுத்தினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே பேசல, அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடவும் இல்லை. உங்கள் விஷயத்தில் அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் வரைக்கும் நான் உங்களோடு பேச மாட்டேன் என்று கூறிவிட்டார்கள். இத்தோடு முடியல, நபி அவர்கள் பேசாத சஹாபாக்களோடு எஞ்சி இருக்கும் சஹாபாக்கள் எப்படி பேசுவார்கள், அவர்களும் பேசல. குடும்ப உறுப்பினர்கள் மனைவி உட்பட யாரும் கணவன்மார்களிடத்தில் பேசுவதில்லை. ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களை போன்று தங்களை சுற்றி இருக்கக்கூடிய யாரும் அவர்களோடு பேசுவதில்லை. எப்படி இருக்கும்? இதை பற்றி அல்லாஹ் பேசுறான் குர்ஆன்ல. அவர்களுடைய உள்ளம் இறுகிவிட்டது, உலகமே அவர்களுக்கு நெருக்கடியாகிவிட்டது என்பதை போன்று அவர்கள் உணர்ந்தார்கள். ஒவ்வொரு நபர்களிடத்தில் சென்று
உனக்கு தெரியாதா என்னை பற்றி, உனக்கு தெரியாதா என்னை பற்றி, என்னை பத்தி எடுத்து நபி அவர்களிடம் சொல்ல நீ போய், நான் ஏதோ ஒரு காரணம் தவறு பண்ணிட்டேன், எனக்காக நபி அவர்களிடத்தில் மன்னிப்பை கேள், எனக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடச் சொல் என்றெல்லாம் இந்த சஹாபாக்கள் சொல்வார்கள். இதில் ஹிலால் இப்னு உமையா என்பவர் மிகவும் வயதானவர். தன்னுடைய தேவையை தன்னால் தீர்த்து கொள்ள முடியாமல் மனைவியினுடைய உதவியோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர். இப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் இந்த சஹாபாக்களுடைய காலங்கள் கழிந்தது. ரஜபு மாதம் இந்த படை சென்று வந்து சேர்ந்தது. ரஜபிலே மொத்தம் 50 நாட்கள், செல்வதற்கு 15 நாள், வருவதற்கு 15 நாள், அங்கு தங்கியது 20 நாள். ரஜபிலே வந்து சேர்ந்தார்கள். இந்த ரஜபிலிருந்து 50 நாட்கள் கழித்து 50 நாட்கள் கழித்து இந்த மூவர்களுடைய விஷயமாக அல்லாஹு தாலா ஆயத்தை இறக்கினான். அவர்களுடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து விட்டான் என்ற வசனம். அப்படின்னா எப்போ இறங்கி இருக்குது அந்த வசனம்? கிட்டத்தட்ட ரமலானில் அவர்களுடைய பாவங்களுக்கு அல்லாஹு தாலா மன்னிப்பை வழங்கிவிட்டான். ரமலான் பாவங்களை மன்னிக்கும்படியான மாதம் ரமலான், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெறுவதற்கான மாதம் ரமலான். இந்த மூவர்கள் விஷயமாக அல்லாஹு தஆலா வசனங்களை இறக்கினார். சூரத்து தௌபாவில் வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு ஹத்தா இதா லாகத், மூவர்கள் விஷயமாக அவர்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டு இருந்தது, கடுமையான சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள், தௌபா செய்து கொண்டே இருந்தார்கள். கண்ணீர் வடிக்காத நாள் இல்லை, தாடி நனையாத நாள் இல்லை, அவர்களுடைய கன்னங்களில் ஈரப்பதங்கள் இல்லாத நேரம் இல்லை, போருக்கு செல்லவில்லையே என்பதை நினைத்து 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 அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொண்டே இருந்தார்கள். 50 நாட்கள் தண்டிக்கப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா தௌபாவினுடைய வசனங்களை இறக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனங்களை ஓதி காட்டி சஹாபாக்களுக்கு சுப செய்தி கூறினார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டார்கள். இதற்கு பின்னால் நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹு தஆலா மிக தெளிவாக கட என்ற வசனங்களை இறக்கினான். அசிங்கப்பட்டு போனார்கள் நயவஞ்சகர்கள். இந்த போரில் இருந்த நபி அவர்கள் திரும்பி வந்ததற்கு பின்னால் அப்துல்லா இப்னு உபை, முனாஃபிகீன்களுடைய மிகப்பெரிய தலைவனாக இருந்தவன், இறந்து போனான். அவனும் மௌத்தானான். பின்பு முனாஃபிகீன்கள் யார், முனாஃபிகீன்கள் எப்படி இருப்பார்கள், அவர்கள் எப்படி பேசுவார்கள் என்ற ஒவ்வொன்றையும் இன்ச் பை இன்ச்சாக அல்லாஹு தஆலா வசனங்களை இறக்கி, உங்களை கொல்வதற்காக கட்டப்பட்ட அந்த கட்டடத்தை இடித்து தள்ளுங்கள், இவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடாது, இவர்களுக்காக இவர்கள் மௌத்தானால் நீங்கள் தொழ வைக்க கூடாது என்பதை அல்லாஹு தஆலா பட்டவர்த்தமாக வெட்ட வெளிச்சமாக அல்லாஹு தஆலா வசனங்களை இறக்கி முனாஃபிகீன்களுடைய முகத்தில் கரியை பூசினான். ஒரு பக்கம் இந்த பக்கம் நேர் எதிரிகளாக இருந்தவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா மகத்தான வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுத்ததை போன்றே மறைமுகமாக முகத்தை மூடிக்கொண்டு வஞ்சகத்தன்மையோடு காலம் முழுக்க உடன் இருந்து வந்த இந்த துரோகிகளுடைய விஷயத்திலும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய முகத்திரையை காட்டி கிழித்து இருந்து விட்டான். இந்த தபூக் போருக்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட போர்களில் இதுவே கடைசி போர். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நிறைவடைகின்றது. அதே வருடம் ஹிஜ்ரி 9 தான் ஹபஷா மன்னர், கிறிஸ்துவராக இருந்தவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அல்ஹம்துலில்லாஹ், அவர் வஃபாத்தானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்ததும் நபி அவர்கள் சஹாபாக்களை அறிவிப்பு செய்தார்கள். நல்ல மனிதர் ஒருவர் இறந்து விட்டார், கிளம்பி எல்லோரும் திடலுக்கு வாருங்கள், அவர்களுக்காக நாம் தொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து கொண்டு ஸலாத் ஜனாசாவை காயிப் ஜனாசாவாக, ஜனாசா இல்லாமல் தொழ வைக்கக்கூடிய ஒரு தொழுகைக்கு பேர் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் காயிப் ஜனாசா. இந்த தொழுகையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றினார்கள். இதுதான் காயிப் ஜனாசாவிற்கான ஆதாரம். நபி அவர்கள் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹு தஆலா நஜ்ஜாஷி மன்னரையும் அவரோடு இஸ்லாத்தை தழுவியவர்களும் பொருந்திக் கொள்ளட்டும், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தரட்டும். அதே வருடம் முனாஃபிகீன்களுக்கு தலைவனாக இருந்த அப்துல்லா இப்னு உபை முஸ்லிமுடைய வேடம் அணிந்து முனாஃபிகாக இருந்தான், முனாஃபிகீன்களுக்கு தலைவனாக இருந்தான். அவனும் அதே வருடம் வஃபாத்தானான். இப்போ வஃபாத்தானவுடன் அவனுடைய மகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார். அவர் முஸ்லிம். யாரு? அப்துல்லா இப்னு உபையுடைய மகனார்
அவர் சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, அவர் உண்மையான முஸ்லிம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர் வந்தார். அல்லாஹ்வின் தூதரே, தந்தை இறந்து விட்டார்கள், உங்களுடைய ஜிப்பாவை கழற்றி கொடுங்கள், கஃனிடுவதற்காக அவருக்கு ஒரு பரக்கத்தாகட்டும். நபி அவர்கள் உடனே கழற்றி கொடுத்து விட்டார்கள். நாங்கள் எடுத்துட்டு போங்க, சுப்ஹானல்லாஹ், கழற்றி கொடுத்து விட்டார்கள். பின்பு குளிப்பாட்டி கஃனிட்டதற்கு பின்னால் நபி அவர்களுக்கு தெரியும் முனாஃபிக் என்று. நபி அவர்களை வந்து அவருடைய மகனார் அழைக்கிறார், அல்லாஹ்வின் தூதரை வாருங்கள், என்னுடைய தந்தையினுடைய உடல் ரெடி, வந்து ஜனாசாவை தொழ வைத்து அவருக்காக துஆ செய்யுங்கள். சற்றும் யோசிக்காமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு உபைக்கு ஜனாசா தொழ வைக்க முற்பட்டு செல்கின்றார்கள், எழுந்து செல்கிறார்கள். பக்கத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடையை பிடித்து இழுக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை, என்ன செய்ய போறீங்க நீங்க? என்ன இது? முனாஃபிக், அவன் ஒரு முனாஃபிக். இதுவரைக்கும் உங்களின் மீது காழ்ப்புணர்வோடு இருந்து உங்களை கொல்வதற்காக சதித்திட்டம் தீட்டியவன் முனாஃபிக். அவனுக்கு போய் நீங்க ஜனாசா தொழ வைக்க போறீங்களா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒண்ணுமே பேசல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்தை பிடித்து ஒதுக்கி வைத்து விட்டு போயிட்டாங்க. நபி அவர்கள் ஜனாசா தொழ வைக்க போனாங்க, ஜனாசா தொழ வைத்தாங்க, அவருடைய பாவ மன்னிப்புக்காக துஆ கேட்டாங்க, பின்பு வந்து விட்டார்கள். நபி அவர்கள் தொழ வைத்து வந்ததற்கு பின்னால் அல்லாஹ் ஆயத் இறக்குகின்றான், நபியே, முனாஃபிகீன்களுக்கு இனி நீங்கள் பாவ மன்னிப்பை தேடக்கூடாது, அதே போன்று அவர்களுடைய பள்ளியிலே நீங்கள் சென்று தொழக்கூடாது, அந்த கட்டடத்தை இடித்து தரைமட்டமாக்குங்கள் என்று அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான் சட்ட திட்டங்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தோடு தடுத்துக் கொண்டார்கள்.